Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஒரு அட்டகாசமான இட்லி மிளகாய் பொடி சமைக்க போறோம். இது இட்லி, தோசை, பொடி இட்லி, பொடி தோசை நல்லெண்ணெயோட சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சமைக்க போகலாம். இட்லி பொடிக்கு முதல்ல உளுந்தை வறுத்து எடுத்துப்போம். 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி கை விடாமல் நம்ம வறுக்கணும். அதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. மேலே ஒரு லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இங்கே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொடிக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் வறுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு டைமுக்கு ரோஸ்ட் ஆகும். அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெள்ளை எள்ளு 50 கிராம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஒரு லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 15 வரமிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது டக்குன்னு கருகிடும். அதனால் கை விடாமல் இதை நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பத்து பல்லு பூண்டு லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே எண்ணெய் போட்டு வறுக்கலை, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். எண்ணெய் போட்டு வறுத்தோன்னா நம்மளால் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிப்போம். மூணு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி வறுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மொத்தமாக எல்லாத்தையும் திரும்ப கலந்து விடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஓட்டு ஓட்டின பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அதுதான் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.